களை வெட்டுறது, மஞ்சள் நடுறது அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அம்மா கூட இருந்தே போயிட்டு இருப்போம். ஒரு 5வது படிக்கும்போது அந்த மாதிரியே. அப்பா வந்து ஒரு 7 வயசுலேருந்து கூட இல்லை. நாங்கள் 3 பொண்ணுங்கங்கிறனால அவங்க ஒருத்தர் சம்பாத்தியம் மட்டும்தான். இது வரைக்கும் நான் கடந்து வந்த பாதையில் இந்த அப்பா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு நிறைய இடத்துல என்னை ஒடுக்கி வச்சுருக்காங்க. சொந்த பந்தங்கள்லையா இருக்கட்டும், நாங்கள் வெளியில் போகிறோம் அப்படின்னும் போது என்ன இந்த வறுமை நீங்கள் ஆரம்பத்திலே ஒன்று சொல்லி ஆரம்பிச்சிங்க இல்லையா? எனக்கு எல்லாருக்குமே வறுமையோட பிரதிபலன் வந்து அவங்க குடும்ப கஷ்டத்தில் தெரியும். ஆனால் எனக்கு என்னோட வறுமை எங்கே தெரிஞ்சதுன்னா என்னோட ஒவ்வொரு வெற்றியிலையும் தெரியும். நான் வந்து 2வது படிக்கும் போதுலேருந்து இந்த மைக்கை கையில் பிடிக்கிறேன். அப்போலேருந்தே ஸ்பீச் காம்படிஷன் போய் நிறைய இடத்துல வின் பண்ணுவேன். ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது அதிகபட்சமாக முதல் பரிசு தான் எனக்கு கிடைக்கும். நான் போவேன், முதல் இடத்துல நான் அப்படி உட்காந்துருப்பேன். பின்னாடி அந்த ஒவ்வொரு வெற்றியாளர்களுக்கு பின்னாடியும் பெற்றோர்கள் உட்காந்துருப்பாங்க. எனக்கு மட்டும் எங்கள் அம்மாவால் எங்கேயுமே வர முடியாது. அம்மாட்ட கேட்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு ஒரு நாள் நான் விட்டுட்டுனா ஒரு நாள் கூலி போயிருண்டா.